சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முழுவதும் அவங்க வெளியில தான் தூங்குறாங்க. அந்த பாடல் ஒலிக்கிற வரையும் அவங்க அங்க தான் தூங்குறாங்க. இப்ப என்னன்னா, பிக் பாஸ்ல இப்ப அவங்க தூங்கும்போது இவங்க கேட்குறாரு, "விக்ரம் என்ன நடந்தது சுபிக்ஷாகிட்ட?" அப்படிங்கும்போது, சுபிக்ஷா சொல்றாங்க, "நேற்று இரவு பார்த்தீங்கன்னா, நம்ம அரோராவும், சபரியும் அவங்க வந்து ஜோவியலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க சாரியும் கேட்டாங்க. ஆனா, அவங்க அங்கேயே தான் தொடர்ந்து நீடிக்கிறாங்க." அப்படிங்கும்போது, இப்பவும் காலையிலயும் பார்த்தீங்கன்னா, சபரி, அரோரா, கேப்டன் வினோத் இவங்க எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் பத்தி பேசுறாங்க. நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது பிக் பாஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. கார்னர் கேம் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா தான். ஆனால் அந்த கார்னர் கேம் ஆடும்போது உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா மக்கள் உங்கள் பக்கம் திரும்புவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக சாண்ட்ராவுக்கு வந்து என்னென்னா, அவங்க திவ்யா மேலே அக்யூசேஷன் வச்சாங்க இல்லையா, அதில் ஒரு பெரிய அளவு இல்லை. ஏன்னா 1 to 1 பேசியிருந்தால் அந்த ப்ராப்ளம் வந்து நீடிக்கவே வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை அவங்க எடுத்துகிட்டு போடுறாங்க, கேரி பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ சபரி அவர் வந்து ஜோவியலாக அவர் கத்துனாங்க. இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, போனாங்க, வந்து சாரி கேட்டாங்க. அது பிரச்சனைன்னு முடிச்சிருந்தா உள்ளே வந்து அவங்க படுத்து தூங்கியிருக்கலாம். ஆனால் ஏன் இதை ப்ரொலாங் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கேம். இப்போ இந்த கார்னரிங்கில் இவங்க பக்கம் நியாயம் இருந்ததுன்னா மக்கள் இவங்க பக்கம் திரும்புவாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அது ரொம்ப அழகாக அவங்க வந்து யூஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, வினோத் கிட்ட அவங்க தான் சாரி கேட்டாங்களே, ஏன் அது நீங்கள் இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா, கத்தியால் குத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு சாரின்னு கேட்டால் அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? அப்படி இது எவ்வளோ பெரிய ஹார்ஷான வேர்டு பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளே வச்சு அவங்க கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன், சாண்ட்ரா ஒரு செமையான கேமர். அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க ஈஸியாக மேனிப்புலேட்டும் பண்ணுவாங்க, மாற்றி கீத்தி போடுவாங்க. அவங்க பயங்கர கேமருங்க. ஆனால் பிரஜனுடைய எவிக்ஷன்லேருந்து கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. ஆனாலும் இப்போ அவங்க கேம் தான் ஆடிட்டு இருக்காங்கங்கிறது பார்வையாளராகிய நமக்கு தெரியுது. இது என்ன கேம்னா, மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்னர் கேமில் மைண்ட் கேம்னா நீங்கள் வந்து ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. ஆனால் வீடுகள் மொத்தமும் ஒரு அதிர்வை சந்திச்சுக்கிட்டே இருக்கும், அந்த நிம்மதி இழந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கில்ட்டை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா? புரியுது அவங்களுக்கு? இது சாண்ட்ரா ஆடும் மைண்ட் கேமுங்க. இதை யார் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரிக்கவர் ஆகி இதை பற்றி யாருமே பேசாத இருந்தால் தான் அது அந்த ஃபார்முலா தோக்கடிக்கப்படும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. வினோத்தே சொல்கிறாரு, நான் லிவிங் ஏரியாவில் வச்சு இதை அட்ரஸ் பண்ண போகிறேன், நைட்டு வந்து யாரும் கத்தக்கூடாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு சின்ன தீப்பொறியை எவ்வளோ பரப்ப விட்டாங்க பார்த்தீங்களா வீடு ஃபுல்லாக. இது ஒரு மைண்ட் கேம். கார்னர் கேமில் அடுத்த கேம் மைண்ட் கேம். இது வந்து பிக் பாஸ் நல்லா புரிஞ்சவங்களால தான் ஆட முடியும். சாண்ட்ரா ஆடுறாங்க, ஆனால் அவங்க பக்கம் நல்ல ஸ்ட்ராங்கான விஷயம் இருந்திருந்தால் வேறு லெவலில் ஹைப் ஆகிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க பக்கம் பெரிய அளவில் சாதகம் அமையலை திவ்யா விஷயத்தில். நேற்று அவங்க கத்துனாங்கிறதையும் எடுத்துகிட்டு வராங்க. எங்கே கத்துனாங்க வினோத்? தலை ரூமில் தான் கத்துனாங்களா? இல்லை, தலை ரூமில் பேசிகிட்டு இருந்தாங்க, வெளில வந்து தான் கத்துனாங்க. அப்போ நீங்கள் தானே கேட்டிருக்கணும். எங்கெங்கே லாக் போடுறாங்க பார்த்தீங்களா?